Welcome to Shubha's World. Newborn baby, அதாவது பச்சிளம் குழந்தையோட மோஷன் பத்தி அவங்களுக்கு வந்து டயரியா இருக்கு, லூஸ் மோஷன் இருக்குன்னு நியூ பேரண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் क्वेश्चंस இருக்கு. ஸோ அதை பத்தின டாப் 3 மோஸ்ட் காமன் क्वेश्चंस என்னவோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, நான் ஹெல்த் கேர் ஆர் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் அதுக்கப்புறம் என்னோட குழந்தைங்க வந்து சின்ன யங் பேபிஸாக இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டேஜஸில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். மோஸ்ட் காமன் கொஸ்டின், நியூபார்ன் பேபியோட மோஷன்ஸ் பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 2 வார குழந்தைக்கு இல்லை 10 நாள் ஆச்சு என் குழந்தை பிறந்து, இவங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக லூஸ் மோஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 6 தடவை 7 தடவை அந்த மாதிரி மோஷன் போகுது. ஸோ என்னோட பேபிக்கு வந்து டயரியா ஆகுது, டிசென்ட்ரி ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு காமெண்ட் வந்து கிட்டத்தட்ட டெய்லி ஒன்று வந்துடும். நியூபார்ன் பேபியை பொறுத்த வரைக்கும் எது வந்து நார்மல் அண்ட் எது அப்நார்மல்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் அவங்க பிறந்தப்புறம் அதுக்குள்ள வந்து அவங்க மோஷன் போகும்போது மோஷன் வந்து பிளாக் கலர்ல இருக்கும், லிட்ரலி கருப்பு கலர்ல இருக்க மாதிரி இருக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் மோஷன். இது வந்து அவங்க பிறந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க பாஸ் பண்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மோஷன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு மாதிரி டார்க் கிரீன்ல இருந்து லைட் கிரீன் ஆகி லைட் கிரீன்ல இருந்து ஒரு மாதிரி எல்லோ ஆகும். இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு சில நாட்கள்ல நடக்கும். ஒரு வாரத்துக்குள்ள மோஷன் வந்து எல்லோ ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களோட மில்க் வருது இல்லையா, ஒரு 3 to 5 டேஸ்ல அந்த மாதிரி உங்களோட பிரெஸ்ட் மில்க் வந்து ஃப்ளோ நல்லா வர ஆரம்பிச்ச அப்புறம் உங்க பேபி நல்லா ஃபீட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜஸ்ல வந்து மோஷன்ஸ் வந்து தண்ணியா இருக்கும், வாட்டரியா லூஸ் மோஷன் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ நம்மளோட நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மள மாதிரி பெரியவங்க சாலிட் ஃபுட் சாப்பிட்றவங்களோட மோஷன்ஸோட நீங்க ஒரு நியூபார்ன் பேபியோட மோஷனை கம்பேர் பண்ண முடியாது. உங்க நியூபார்ன் பேபி நல்லா பிரெஸ்ட் மில்க் எடுத்துக்க ஆரம்பிச்சோடனே அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய தடவை மோஷன் போவாங்க. ஒரு நாளைக்கு 6 தடவை 8 தடவை 10 தடவை வரைக்கும் கூட மோஷன் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு சில குழந்தைங்க வந்து ஒரு வாட்டியும் நீங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும் போதும் அவங்க மோஷன் போவாங்க. சில குழந்தைங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போதே வேற மோஷன் ஒரு சைட் போயிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே டோட்டலி நார்மல். அவங்க மோஷன் வந்து ரொம்ப தொரன்னு தண்ணியா இருக்கலாம், ஒரு மாதிரி திரியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். மோஷனோட அளவும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அண்ட் ரொம்ப தண்ணியா மோஷன் இருக்கிறதால என்ன ஆகும்னா அவங்க மோஷன் போகும்போது டயப்பரை விட்டு லீக் ஆகுறது, இல்லைன்னா எக்ஸ்ப்ளோசிவான மோஷன்னு சொல்லலாம். அதாவது கேஸோட சேர்ந்து அவங்க அந்த அதிகப்படியான லிக்விட் மோஷனை பாஸ் பண்ணும்போது அது வந்து வெளியே வர்ற வேகத்துல முதுகெல்லாம் தெரிச்சு கழுத்து வரைக்கும் கூட அப்படியே அந்த டயப்பருக்கு வெளியே வந்துடும். நீங்க வந்து வீடியோஸ் கூட பார்த்திருப்பீங்க, டயப்பர் போட்ட பேபிக்கே வந்து முதுகெல்லாம் கழுத்து வரைக்கும் ஃபுல்லா அந்த மோஷன்ஸ் வந்து டயப்பர் விட்டு வெளியே வந்துடும். அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் மோஷன் இது வந்து ஒரு நியூபார்ன் பேபியை பொறுத்த வரைக்கும் டோட்டலி நார்மல். எப்போ வந்து இது வந்து நார்மல் இல்லைன்னா நான் டாக்டர் கிட்ட இதை பத்தி பேசணும், இல்ல டாக்டர் கிட்ட குழந்தைய கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப நிறைய தடவை போறாங்க அப்படின்னா, இல்ல 10 தடவைக்கு மேல போறாங்க, இல்லைன்னா அதோட சேர்ந்து அவங்களுக்கு வந்து வேற அடிஷ்னல் சிம்டம்ஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சோர்வா இருக்க மாதிரி இருக்காங்க, இல்ல ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்காங்க, ஃபீவர் இருக்க மாதிரி இருக்கு, இல்ல வேற ஏதாவது அடிஷ்னல் சிம்டம்ஸ் இருக்கு அது கூட அப்படின்னு சொன்னா ஒருவேளை உங்க பேபிக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்ல அலர்ஜிஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க உடனே கொண்டு போய் குழந்தைய டாக்டர் கிட்ட காட்டணும். ஏன்னா உண்மையாவே அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்து டயரியா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே அவங்க வந்து டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. அதனால அதை தவிர்க்கிறதுக்கோசரம் வேற எந்த அடிஷ்னல் சிம்டம்ஸ் இருக்குன்னாலும் நீங்க வந்து உடனே கொண்டு போய் டாக்டர் கிட்ட காட்டணும். பட் அப்படி இல்லாம குழந்தை ஒன்ஸ் எவ்ரி 2 to 3 hours நல்லா ஃபீட் பண்ணிக்கிறாங்க,
நல்லா பால் குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மோஷன் போறாங்க, அதுக்கப்புறம் அவங்க நல்லா தூங்கி எழுந்துக்கிறாங்க, ஹாப்பியா இருக்காங்க, நல்லா வெயிட் கெயின் இருக்கு, குழந்தையோட வெயிட் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு ஸ்டெடியா அப்படின்னா அப்போ நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நியூபார்ன் பேபியோட மோஷன்ஸ் பத்தி பூப் சார்ட் அப்படின்னு, அதாவது டே 1ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட மோஷனோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், எத்தனை வாட்டி மோஷன் போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் அண்ட் மற்றபடி பேபி மோஷன் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் 2 வீடியோஸா போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பழைய வீடியோ, 2 வீடியோஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. இது ரெண்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணுங்க. அதுலயும் எல்லா டீடைல்ஸும் இருக்கு பேபியோட மோஷன்ஸ் பத்தி. ஓகே, இப்போ வந்து சில பேரு நான் வந்து பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் இல்லை, நடுவில் கொஞ்சம் ஃபார்முலா கொடுக்குறேன், இல்லைனா நான் வந்து பேபிக்கு ஃபார்முலா மட்டும் தான் ஃபீட் பண்றேன், பிரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப கம்மியா பண்றேன் அப்படின்ற டைப் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேபிஸ்க்கு வந்து மோஷன்ஸ் வந்து பிரெஸ்ட் ஃபெட் பேபி மாதிரி ரொம்ப தண்ணியா ரொம்ப தொரன்னு இருக்காது. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்மா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோஷன்ஸும் கூட இந்த மாதிரி 6 வாட்டி 8 வாட்டி எல்லாம் இருக்காது. ஒரு 3 to 4 டைம்ஸ் மேக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவை போற பேபிஸ் கூட இருக்காங்க. ஸோ அது என்ன ஃபார்முலா, அதை அவங்க எப்படி டைஜஸ்ட் பண்றாங்க அதை பொறுத்தது. அண்ட் ஃபார்முலா ஃபெட் நியூபார்ன் பேபிஸோட மோஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரௌன்ல இருந்து கிரீன்ல இருந்து எல்லோ அப்படின்னு டிஃப்ரெண்ட் கலர்ஸாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. செகண்ட் மோஸ்ட் காமன் குவெஸ்சன் வந்து பேபியோட மோஷன்ல வந்து விதை மாதிரி இருக்கு, அதாவது இந்த தக்காளி எல்லாம் வெட்டும் போது அதுல குட்டி குட்டி சீட்ஸ் இருக்குல்ல, குட்டி குட்டி விதை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கு மோஷன்ல, அது எதனால அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்ஸ் பார்த்திருக்கேன் நான். ஸோ பேபியோட டயப்பர்ல பேபியோட மோஷன் நீங்க பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும், ஆனா அதுல குட்டி குட்டியா வந்து விதைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இங்கிலீஷ்ல சீடி பூப் அப்படின்றாங்க, சீட்ஸ் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ சீடி பூப் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ரொம்பவே காமன் பேபிஸ்ல. பிரெஸ்ட் மில்க் வர ஆரம்பிச்சு நல்லா பேபி பிரெஸ்ட் மில்க் எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய அன்டைஜஸ்டட் மில்க் ஃபேட் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி குட்டி குட்டி விதை மாதிரி தெரியுது மோஷன்ல. ஸோ பேசிக்கா அது வந்து அன்டைஜஸ்டட் இல்லைன்னா அப்சார்ப் பண்ணப்படாத மில்க் சாலிட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் பிரெஸ்ட் மில்க்ல இருந்து கிடைச்சது குழந்தைக்கு. ஒரு மாதிரி கிரீம் கலர்ல இருக்க மாதிரி இருக்கும் இந்த விதைகள் மாதிரி. இது வந்து டோட்டலி நார்மல் அண்ட் இதுக்காக நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க பிரெஸ்ட் மில்க் வந்து குழந்தைக்கு தேவையான அளவு நல்லாவே கிடைக்குது, அவங்க தேவையான பிரெஸ்ட் மில்க் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் தேர்ட் மோஸ்ட் காமன் குவெஸ்சன் என்னன்னா பேபியோட மோஷன் வந்து கிரீன் கலர்ல இருக்கு அப்படிங்கிறது, இல்லைன்னா சில பேர் வந்து பேபியோட மோஷன்ல வந்து கொஞ்சம் சளி இருக்க மாதிரி, கொஞ்சம் மியூக்கஸியா இருக்கு, கொஞ்சம் சளி மாதிரி இருக்க மாதிரி இருக்கு மோஷன்ஸ்ல அப்படின்ட்டு. இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரியில வருது. கிரீன் கலர்ல மோஷன்ஸ் வந்து ஏன் இருக்குங்கிறதுக்கு வந்து 2 ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பேசிக்கா இந்த ஹைண்ட் மில்க், ஃபோர் மில்க், அந்த பிரெஸ்ட் மில்க்லயே பிரெஸ்ட் ஃபீடிங்லயே நீங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதை வந்து மாத்திக்க முடியும். அதை பத்தி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், why is baby motion green அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மேலையும் லிங்கா கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணுங்க. பட் அதை தவிர இந்த நியூபார்ன் ஸ்டேஜ்ல வந்து பேபியோட மோஷன்ஸ் சம்டைம்ஸ் கிரீனா இருக்கிறதுக்கு வந்து ஒரு சில காமன் ரீசன்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மைல்டு அலர்ஜி மாதிரி இருக்கிறது, அதாவது நீங்க சாப்பிட்ட ஏதோ ஒரு ஃபுட்டு வந்து அவங்களுக்கு அவ்வளோவா அக்செப்ட் ஆகல அப்படி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மைல்டு ஸ்டமக் பக், ஒரு லைட் வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கலாம். பட் இதுக்கு வந்து as long as பேபி வந்து நல்லா ஃபீட் பண்ணிக்கிறாங்க, நல்லா தூங்குறாங்க, நல்ல வெயிட் கெயின் இருக்கு அப்படிங்கும் போது இதை பத்தி நீங்க வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தானாவே அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ஆர் பை நேச்சர் சில குழந்தைங்களுக்கு மோஷன் நேச்சுரலாவே கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி கிரீன் அண்ட் எல்லோக்கு நடுவுல மாறி மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இது ஒரு ப்ராப்ளம்னு கிடையாது. சம்டைம்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் மம் வந்து ரொம்ப கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஃபுட் ஆர் கிரீன் வெஜிடபிள்ஸ், கீரைகள் அந்த மாதிரி நிறைய, ஸோ கிரீன் கலர் ஃபுட் சாப்பிடும் போது கூட சில சமயம் பேபியோட மோஷன்ஸ் கிரீனா இருக்கலாம். அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது as long as baby is otherwise totally fine.
ஏதாவது அடிஷ்னல் சிம்டம்ஸ் இருக்கு, அந்த கிரீன் மோஷன்ஸ் போற டைம்லயே அவங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்க மாதிரி இருக்கு, இல்ல ரொம்ப சளி பிடிச்ச மாதிரி இருக்கு, இல்ல சிக்கா இருக்காங்க, அப்படி ஏதாவது அடிஷ்னல் சிம்டம்ஸ் இருக்குன்னா நீங்க ஒரு முறை டாக்டர் கிட்ட கொண்டு போய் செக் பண்ணிக்கோங்க. இதே ரூல் தான் பேபியோட மோஷன்ல ஒரு மாதிரி கொஞ்சம் சளி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னாலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் சொல்றாங்க. அது வந்து ஒரு ப்ராப்ளம்னு கிடையாது. அது வந்து உங்களோட டயட்டை பொறுத்து பேபியோட மோஷன்ல வந்த சேஞ்சா இருக்கலாம். ஸோ நீங்க சாப்பிட்ட ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ், அதாவது ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் மம்மோட டயட்டை பொறுத்து சில சமயம் இந்த மாதிரி குழந்தையோட மோஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் சளி இருக்க மாதிரி மியூக்கஸியா இருக்கலாம், இல்ல குழந்தைக்கே கோல்டு இருக்கு, இல்ல லைட்டான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ எகெயின் இதே ரூல் தான், இந்த கிரீன் கலர் மோஷனுக்கு இருக்கிற அதே ரூல்ஸ் தான் இதுக்கும் அப்ளை ஆகுது. குழந்தை மற்றபடி நல்லா இருக்காங்க, எந்த சிம்டம்ஸும் இல்லை, நல்லா ஃபீட் பண்ணிக்கிறாங்கன்னா அது வந்து நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மாதிரி சளி இருக்கிற மாதிரி மோஷன்ல வந்து ஒரு லுக் இருக்கு, அதோட சேர்ந்து குழந்தைக்கு வந்து ஜலதோஷம் இல்ல ஜுரம் இல்லாட்டா ரொம்ப வாமிட்டிங்கோ இல்லைன்னா அவங்க ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லீப்பியா லெத்தார்ஜின்னு சொல்லுவோம், ரொம்ப சோர்வா இருக்காங்க, ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்க, இல்ல ஃபீவர் இருக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு அடிஷ்னல் சிம்டம்ஸ் இருக்குனாலும் நீங்க வந்து உடனே டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். நியூபார்ன் ஸ்டேஜ்லயே வரக்கூடிய இன்னொரு ஒரு பெரிய சேஞ்ச், நிறைய பேபிஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 6 to 8 weeks, அதாவது பிறந்ததுல இருந்து 1.5 மாசத்துல இருந்து 2 மாசம் ஆகும்போது அவங்களுக்கு இந்த டயரியா மாதிரி போயிட்டு இருந்த தண்ணியா போயிட்டு இருந்த மோஷன்ஸ்ங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அந்த ஃப்ரீக்வன்சிங்கிறதும் கம்மியாகும். ஒரு நாளைக்கு 8 தடவை 10 தடவை மோஷன் போயிட்டு இருந்த குழந்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட மோஷன் போவாங்க அவங்க. அவ்வளோ தூரம் வந்து இன்ஃப்ரீக்வெண்ட் ஆயிடும். அதாவது தள்ளி தள்ளி மோஷன் போறது, ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போறாங்க. ஒரு சில குழந்தைங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மோஷன் போறாங்க, 7 நாள் மோஷனே போகாம இருக்காங்க. ஐயோ கான்ஸ்டிபேஷன் ஆயிடுச்சு குழந்தைக்கு அப்படின்னு நியூ பேரண்ட்ஸ் தப்பா நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. குழந்தை வந்து 6 வாரம் 8 வாரம், அதாவது 1.5 மாசம் 2 மாசம் ஆகும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பிரெஸ்ட் மில்க்கும் குழந்தையோட தேவைக்கு ஏற்ப மாறிடுது. அண்ட் குழந்தையும் நல்லா ஃபீட் பண்ண கத்துக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அவ்வளோ பிரெஸ்ட் மில்க்கும் அப்சார்ப் ஆயிடும். அப்ப வந்து கழிவு நிறைய சேராது இல்லையா, வேஸ்ட் நிறைய சேராது. அண்ட் அதனாலதான் அவங்க அவ்வளோ மில்க்கும் அப்சார்ப் ஆயிடுறதால அவங்களுக்கு வந்து மோஷன் அடிக்கடி போக வேண்டிய அவசியம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னாக்கா ரொம்ப கழிவு சேர மாட்டேங்குது உடம்புல. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்க குழந்தை 5 நாளைக்கு ஒரு தடவை இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் மோஷன் போறாங்கன்னாலும் அந்த 2 மாச குழந்தையோட மோஷன் வந்து பேஸ்ட் மாதிரி இருக்குமே தவிர கல்லு மாதிரி ஹார்டா இருக்காது, ஆர் இருக்கக்கூடாது. ஸோ கல்லு மாதிரி இருக்கு, ஹார்டா இருக்கு, கூழாங்கல்லு மாதிரி பெபிள்ஸ் மாதிரி உருண்டை உருண்டையா இருக்கு, அவங்க அழுது அழுது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மோஷன் போறாங்க, இல்லைன்னா பிளட் இருக்க மாதிரி இருக்கு மோஷன்ல, அப்படியெல்லாம் இருந்தா அவங்க கான்ஸ்டிபேட்டடா இருக்காங்க. அப்ப நீங்க கண்டிப்பா டாக்டரை பார்க்கணும். வேற எப்போல்லாம் வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட மோஷன் வந்து ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கலர்ல ரொம்ப வெளுத்த மாதிரி இருக்கு, இல்லைன்னா கிரே கலர்ல இருக்கு, அது வந்து லிவர் ப்ராப்ளம் குறிக்குது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த மெக்கோனியம் சொன்னேன் இல்லையா, பிளாக் கலர் மோஷன் குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் டே 24 ஹவர்ஸ்க்குள்ள போவாங்கன்னு, அந்த பிளாக் மோஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி எல்லோ ஆயிடணும். ஒரு வாரம் ஆகியும், ஸோ குழந்தை பிறந்து 7 நாள் ஆகியும் அவங்க மோஷன் வந்து பிளாக் கலர்ல இருக்கு அப்படின்னாலும் நீங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். அண்ட் பேபியோட மோஷன்ஸ் ஹார்டா இருந்தாலும் சாஃப்டா இருந்தாலும் எப்போ பேபியோட மோஷன்ஸ்ல நீங்க பிளட் பாக்குறீங்கனாலும் இல்ல ரெட்டிஷ் கலர்ல இருக்கு மோஷன்னாலும் நீங்க உடனே டாக்டரை பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எது நார்மல் அண்ட் எப்போ நீங்க டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Until then, take care.